அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்களில் ஒருவர் தூங்கி எழுந்து விட்டால், தூக்கத்திலிருந்து விழித்து விட்டால், 2 விடயங்களை நபி அவர்கள் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். அதை நீங்கள் செய்தால் உங்களுடைய உடம்பு கிருமிகளை விட்டும் பாதுகாக்கப்படும், ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கப்படும். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இதஸ்தைகல் அஹதுக்கும் மின் நௌமிஹி, உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்துவிட்டால் பல யகுமிஸ் யதஹு ஃபில் இனாய், தன்னுடைய கையை பாத்திரத்திலே இட வேண்டாம், தன்னுடைய கையை பாத்திரத்திலே தண்ணீரிலே இட வேண்டாம். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யகுசிலஹா சலாசன், 3 தடவை தன்னுடைய கைகளை கழுவிக்கொள்ளும் வரையில் பாத்திரத்தில் இட வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, நாங்கள் தூங்கி எழுந்தவுடன் தன்னுடைய கைகளை நாங்கள் பாத்திரத்தில் இட்டால், அந்த நேரத்தில் இரவில் தூங்குகின்ற பொழுது நம்முடைய கை எந்த நஜீஸை தொட்டிருக்கும், நம்முடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை தொட்டால் அதில் கிருமிகள் இருந்திருக்கும். அந்த கையோடு போய் நாங்கள் என்ன செய்கிறோம், பிரஷுகளை பிடிக்கிறோம், பட்படிகளை எடுக்கிறோம் கையில், அதுமாதிரி தண்ணீரில் இடுகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த கிருமி தண்ணீரில் விழுந்து அந்த தண்ணீரின் மூலமாக நாங்கள் உடம்பை சுத்தம் பண்ணுகின்ற பொழுது நம்முடைய உடம்புக்கு அது நோவினை தரக்கூடியதாக, கிருமிகள் உள்நுழைந்து விஷம் தரக்கூடியதாக ஆகிவிடும். அன்பு சகோதரர்களே, அதனால் தூங்கி எழுந்தவுடன் 3 தடவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். தொடராக சொல்கிறார்கள் நபி அவர்கள், ஃபைன்னஹு லா யத்ரி ஐன பாதத் யதுஹு, அவனுடைய கை இரவில் எங்கு இருந்தது என்று அவன் அறிய மாட்டார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக சொன்னார்கள், ஒருவர் தூங்கி எழுந்து விட்டால் பல் என் தஷீர் சலாசன், 3 தடவை நீர் செலுத்தி நன்கு மூக்கை சிந்தி சுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்றார்கள். 3 தடவை தூங்கி எழுந்தவுடன் மூக்கை சீறி கொள்ளுங்கள், சுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்றார்கள். ஏனென்றால் ஃபஇன்ன ஷைத்தான் யபீது அலா கைஷூமிஹி, நீங்கள் தூங்கும் பொழுது மூக்கின் உட்பகுதிக்குள் ஷைத்தான் இரவில் தங்கிவிடுகிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.